Hi guys, this is RJ Muthu. வாயை முன்னேந்து போட எதாசியமா பேசுறோம். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா FIH ஹாக்கி இன்டர்நேஷனல் உமன்ஸ் மென்ஸ் அண்டர் ஏஜ் 21 வந்து நம்ம மதுரையில் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதைத்தான் நம்ம இப்போ vlog எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பார்க் பண்ணிக்கிட்டு பைக் எடுத்துக்கிட்டு நிப்பாட்டு ரொம்ப தூரம் போயிட்டுருக்கோம். நம்ம கூட இந்த வீடியோவில் செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. இந்த கோர்ட்டுக்கு பக்கத்தில் தான் பார்க்கிங் வச்சுட்டு இந்த சைடு நடக்குது. உள்ளே கொஞ்சம் தூரம் போயிட்டு என்னென்ன இருக்குது எப்படி இருக்குது அப்படிலாம் பார்த்துருவோம். ஸ்டே டியூன் திஸ் RJ வாக். நம்ம கூட பார்த்தீங்கன்னா கோகுலன் இருக்காங்க. சொல்லுங்கள், அந்த மேட்ச் எப்படி போயிட்டு இருந்துச்சு? சிறப்பாக போச்சு. சவுத் ஆப்பிரிக்கா நல்லா ஜெயிச்சாங்க. அவங்க விழுந்துக்கிட்டே இருக்காங்க அயர்லாந்துக்காரங்க. அயர்லாந்து தான் நேற்று ஜெயிச்சாங்க கனடா கூட. இன்னைக்கா சவுத் ஆப்பிரிக்கா? சரி. ஸ்டேடியம் அதெல்லாம் எப்படி இருக்கு? ஸ்டேடியம் நல்லா இருக்கு. ஓகே. சவுத் ஆப்பிரிக்கா நல்லா விளாண்டாங்க. சரி, மதுரையில் நடத்துறாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே இந்த மாதிரிலாம் வாய்ப்பு கிடைக்காது. எனக்கு கிடைச்சது இல்லை, இது ஃபர்ஸ்ட் டைம். நல்லா இருக்கு. இதுதான் அந்த இன்டர்நேஷனல் லெவல் ஸ்டேடியம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஐபிஸ் உட்கார்ற மாதிரியான கேபின்னு எல்லாம் அமைச்சிருக்காங்க. அங்கே இருக்கு பாருங்க, அதான் பேட்மிண்டன் ஹால் வேற தனியாக கட்டியிருக்காங்க. ஸோ இதுதான் அது மதுரை ஹாக்கி மைதானம் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம். இதுதான் வந்து இப்போ நடக்க போகிற மேட்ச், நடந்துகிட்டு இருக்க மேட்சுக்காக திறந்து வச்சு. ஸோ கைஸ் வி ரீச்டு த ஹாக்கி ஸ்டேடியம். இந்த தான் பார்த்தீங்கன்னா மேட்ச்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, இருந்தாலும் இவங்க பயங்கரமாக விளாண்டுட்டு இருக்காங்க. எப்படின்னு கவர் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இப்போ என்ன மேட்ச் போயிட்டு இருக்கு கூட தெரில, ஆனால் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். லெட்ஸ் வாட்ச் திஸ். ஸோ இட்ஸ் அபவுட் டு ஸ்டார்ட் த Canada and Germany match. Players are playing there. So we are recording here. Guys, the match ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரெடி மாசா ரெண்டா பாட்டை போடுறேன்னு சொல்லிட்டு மச்சி சேர்த்து ரெண்டு பாட்டை போட்டு விட்டுருக்காங்க. ஏதாவது ரெண்டா பாடுங்க போறோம்னா மச்சி சேர்த்து விட்டுறாங்க. வணக்கம். சொல்லுங்க சத்யகணேஷ், நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? இவர் எதுவும் பேச மாட்டாரு. ஸோ இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, பெனால்டி கார்னர் போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க கோலை தடுக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்த கதியில் இந்த அணி நின்று கொண்டு இருக்கின்றது. கனடா ரொம்ப மோசமான நிலையில் 0 கோல்ஸ் மட்டுமே அடித்த நிலையில் 10 நிமிஷம் தாக்கு பிடித்தா ஜெர்மனி ஜெயிச்சிடும். இந்த நேரம் பார்த்து பெனால்டி கார்னர் அடிய போறாங்க, பந்து விளாச போகிறார்கள். என்ன ஆக போகுதுன்னு பார்ப்போம். ஜெர்சி ஜெர்மனி அடிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கேவல் எக்ஸ்ட்ரா தான். அதுக்கு அடுத்து ஜெர்மனி இன்னொரு கோல் அடிச்சிருச்சு. ஸோ 0-6 அப்படின்ற நிலைமையில போயிட்டு இருக்கு. ஜெர்மனி வின் ஆக போகுது. ஜெர்மனி வின்னுங்க கொஞ்ச நேரத்தில். மறுபடியும் பெனால்டி கார்னர் விட்டுருக்காங்க. ஜெர்மனி 7 கோல் அடிச்சிட்டாங்க, கனடா 0ல தான் இருக்காங்க. 7 நிமிட போட்டி மிச்சம் இருக்க நிலையில பெனால்டி கார்னர் மறுபடியும் வந்துருச்சு. இப்போ இவங்க மறுபடியும் அடிச்சாங்கன்னா இவங்களுக்கு இன்னொரு கோல் எக்ஸ்ட்ரா தான். சி பந்தை விளாச காத்திருக்கிறார் ஜெர்மனி அணியினர். கோல் கீப்பர் வெறும் ஆர்வமாக காத்து கொண்டிருக்கிறார். ஜெர்மனி வீரர் மட்டை பந்தை எடுத்துக்கொண்டு அதை அடிச்சாரு பாருங்க. அவர் முடிச்சு திருப்பி அடிச்சா அங்க பாருங்க ஒன்றும் நடக்கல. என்னாச்சு, ஏடாச்சு, இன்னும் அடிக்கவே இல்லை பயங்களா. மோலந்து விளையாடுறாப்ல. அது வந்து ட்ரையல்ஸ். மட்டை பந்தை எடுத்து விட்டார். என்னடாச்சு? இல்லைங்க, நாட்ட கோல் அடிச்சேன். என்ன அடிக்கிறேன்னு மறுபடியும் பெனால்டி கார்னருக்கே ஒரு பெனால்டி கார்னர். எப்படி? 5 4 3 2 1
ஜெர்மனி வெற்றி தலைவி. போட்டாங்க மச்சின்னு. ஜெர்மனி வினாயிருச்சு, ஆட்டம் முடிஞ்சு. இதுல ஜெயிச்சு என்ன பண்ண போறோம்? இந்த இடத்துல பாருங்க, மேட்ச் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இந்த பாத்துவை எவ்வளோ சூப்பராக அமைச்சிருக்காங்க மதுரையில் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிறை தேடும் நீருங்காரு. உடம்பு என்னமோ ஆகுதுரே, சிலுக்குது, நெஞ்செல்லாம் படபடங்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் மக்கள் வந்து வாக்கிங் போகிறதுக்காக செட்டப் அமைச்சிருக்காங்க. சரி பார்த்தீங்கன்னா நீங்கள் டக்குன்னு இது மாதிரி இருக்குல்ல, ஆனால் இதெல்லாம் தனித்தனி கம்பி எப்படி நல்லா இருக்குல்ல. டெய்லி காலைல வந்து வாக்கிங் போய்க்கலாம். திஸ் இஸ் ஆர்ஜே வாக்மேன். இன்னைக்கு vlogல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரேஸ் கோர்ஸில் இன்டர்நேஷ்னல் லெவல் ஹாக்கி மேட்ச் தான் நடந்துச்சு. Under-21 மேட்ச்சு சூப்பராக போச்சு. ஜெர்மனி வின் ஆச்சு, கனடா அவுட் ஆச்சு. மேட்சும் முடிஞ்சாச்சு. நம்ம இப்போ வீட்டுக்கு போயாச்சு. ஸோ நீங்களும் வந்து பார்க்கணுன்னா டக்குன்னு பாருங்கள். டிக்கெட்ஸ் ஜீனி அப்படின்ற ஆப்பில் தான் டிக்கெட் அவைலபிளாக இருக்குது. வந்து எடுத்து டக்குன்னு பார்த்துருங்க. இந்த இடம் செட்டப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து எப்போ நம்மக்கிட்ட இன்டர்நேஷ்னல் மேட்ச் வைப்பாங்க அப்படிலாம் தெரியாது இல்லையா? டக்குன்னு வந்து பார்த்துருங்க. அப்புறம் பண்ண வேண்டிய ஷேர், சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் அண்ட் பாய். திஸ் ஆர்ஜே வாக்மேன் அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜே முத்து. This is RJ Muthu.